ஆகஸ்ட் 12 செவ்வாய்க்கிழமை. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி இரக்கத்தை பெற காத்திருங்கள். யூதா 1:20-21. நாமாக ஜெபம் பண்ணுவதற்கும் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுவதற்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன? நடந்து போவதற்கும் காரில் ஏறி பயணம் செய்வதற்கும் உள்ள வித்தியாசம்தான். பரலோக இன்ஜினாகிய பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் நமக்குள் வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு ஒரு ஜெப நண்பனாகவே தந்திருக்கிறார். அவரால் வழிநடத்தப்பட்டு ஜெபிப்பது எவ்வளவு பாக்கியமான அனுபவம்! வேதம் சொல்கிறது, அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார்.